ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்டில் ரீப்ரசன்டேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஈஸியாக விசிபிளுக்காக நம்ம ரீப்ரசன்ட் பண்ணி பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா வியூ டேப்பில் ஆப்ஜெக்ட் ரீப்ரசன்டேஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் விசிபிலிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மாடல் ஸ்பேஸில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ரீப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் ட்ராப் டவுனில் டிஃபால்ட்டாக நிறைய செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சில எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் செகண்டரி பார்ட்ஸ் கொடுத்திங்கன்னா அதோட செகண்டரி பார்ட்ஸ் மட்டும் ஹைலைட் ஆகி காட்டும். இதில் பார்த்திங்கன்னா மெயின் பார்ட் உங்களுக்கு ஷேடடாக இருக்கும். லூஸ் பீஸ் எல்லாமே ஷேடடாக இருக்கும். ஏன்னா அது மெயின் பார்ட்டாக கன்சிடர் ஆகும். சரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெயின் பார்ட்ஸ் மட்டும் கொடுத்து மாடிஃபை ஆகும்போது உங்களுக்கு மெயின் பார்ட் விசிபிள் ஹைலைட் அதிகமாக இருக்கும் செகண்டரி பார்ட்ஸை விட. இப்போது நான் ரெண்டுமே வேணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் காட்டிக்கலாம். சரி, இந்த ரீப்ரசன்டேஷன் எப்படி நம்ம கஸ்டமாக மாடிஃபை பண்ணுறதுக்குன்னா நீங்கள் அதில் ரீப்ரசன்டேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் விசிபிலிட்டி, அதோட கலர்ஸ், அப்புறம் ஆப்ஜெக்ட் குரூப்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் விசிபிலிட்டி மாற்றி காட்டுறேன் பாருங்கள். செகண்டரி பார்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எனக்கு ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் விசிபிலிட்டி மாற்றிக்கலாம். இல்லை நான் இந்த கண்டிஷன்ஸே மாற்றணும், எனக்கு செகண்டரி பார்ட்ஸ் கூட இன்னொன்று ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணோன்னா நீங்கள் ஆட்ரோ கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட் குரூப் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட்ரோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்னொரு கண்டிஷன்ஸ் ஆட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வெல்டு சும்மா ஆட் பண்ணுறேன். இந்த வெல்டு இருந்ததுன்னா எனக்கு இந்த கலரில் இவ்வளோ விசிபிளாக இருக்கணுன்ற மாதிரி ஆட் பண்ணி, இல்லைனா ஹீடனாக வேணும்னா ஹீடனாக வேணும்னு சொல்லிட்டு நான் மாடிஃபை கொடுக்கலாம். இந்த செட்டிங்ஸை நான் சேவ் பண்ணோன்னா கீழே ஒரு நேம்ஸ் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராப் டவுனில் வந்துடும். லோட் கொடுத்திங்கன்னா லோட் ஆகிடும். ஸ்டாண்டர்ட் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிற வியூஸ். ஸோ நம்ம ரீப்ரசன்டேஷன் பார்த்தாச்சு. தேங்க்யூ கைஸ்.